விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், சூர்யா சார் படம். நைஸ். அதுல ரவீனா டண்டன் அவங்க மேடத்தோட அம்மாவா ஓ நடிச்சிருக்கேன். சூப்பர். சின்ன ரோல் தான், பட் இருந்தாலும் ஒரு பெரிய படத்துல, ஒரு நல்ல படத்துல கண்டிப்பா. அம்மாவை பண்றதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாமே, நானும் ஒரு Okay. அப்பா தானே. ஏன்னா நிறைய பேர் வந்து தனுஷ் ஆல்சோ இன் பாலிடிக்ஸ் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டாக்ஸ் வருது. வாட் யுவர் திங்க்? உங்களுக்கு என்ன தோணுது? எதுக்குங்க, இப்ப விஜய் சார் நல்லா மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே வரவேற்று ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நானே ஒரு ஆர்டிஸ்டா நினைச்சேன், ஐயோ இப்படி பீக்ல இருக்கும்போது ஏன் விஜய் சார் படத்தை விடணும், படங்களை விடக்கூடாது. எனக்கு கூட ரொம்ப ஆசையா இருந்தது, ஒரு படமாச்சும் அவரோட அம்மாவா நடிக்கணும்னு. ஓகே. நண்பன்ற படத்துல ஒரு டாக்டர் கேரக்டரும் பண்ணியிருக்கேன், பட் அவரோட படம் தான். நான் இது வரைக்கும் மீட் பண்ணி அப்படி டைரக்டா இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சது இல்ல, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன், எப்படின்னாலும் அவரை பார்த்து விஷ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். எனக்கு கால்ஸ் வருது, டைரக்டர் வந்து அவங்களா சூஸ் பண்றாங்க இல்ல ப்ரொடக்ஷன்ல இருந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னு வரும்போது அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய பிளெஸிங். நம்ம டப்பிங்ன்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மைக்கு முன்னாடி வரும்போது இங்க த்ரோட்டை பிடிச்சு வேற மாதிரி ஒரு மாடுலேஷனை ஃபார்ம் பண்ணி வச்சுறாங்க. ஸோ தட்ஸ் அ ராங் லேர்னிங். அது அவங்க எங்கெங்கேருந்தோ தப்பா கத்து இருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி இருந்துட்டா நம்ம வந்து வி கேன் grow. ஸோ பி ஹம்பிள், பி சிம்பிள், லேர்ன் த கிராஃப்ட், 100% டெடிகேஷனோட சின்சியரா பண்ணுங்க. அது வந்து நம்ம காசு இவ்வளவு தானே கொடுக்குறாங்க, என்னத்துக்கு அது போறோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. காசு கொடுக்குறாங்களோ இல்லையோ, நீ ஒத்துக்கிட்டு தானே போயிருக்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். சமீபத்துல வந்து தனுஷ் சார் வந்து ஒரு கொடி லான்ச் பண்ணியிருந்தாங்க அபிஷியலா. கொடியா? ஆமா, பிளாக், தனுஷ் நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல். ஆமா, தெரியவே. ஓகே, லைக் அதை பத்தி உங்களுடைய திங்க்? ஏன்னா நிறைய பேர் வந்து தனுஷ் ஆல்சோ இன் பாலிடிக்ஸ் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டாக்ஸ் வருது. வாட் யுவர் திங்க்? உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையை சொல்ல போனா அப்படி ஒண்ணு லான்ச் ஆனதே எனக்கு தெரியாது. என்ன கட்சியா? இல்ல, அவங்களுடைய ஃபேன்ஸ் அசோசியேஷனோட ஃபேன்ஸ் அசோசியேஷன். ஆமா, இஃப் இன் கேஸ் அவங்க பாலிடிக்ஸ்ல வந்தா வாட்ஸ் யுவர் ஒபினியன்? எதுக்குங்க, இப்ப விஜய் சார் நல்லா மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே வரவேற்று ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஓகே. ஸோ இப்ப அதை பத்தி யோசிக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சார் கூட இதெல்லாம் இப்போ பீக்ல இருக்கும்போது அதை நிறுத்திட்டு மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக இந்த மாதிரி போகும்போது நானே ஒரு ஆர்டிஸ்டா நினைச்சேன், ஐயோ இப்படி பீக்ல இருக்கும்போது ஏன் விஜய் சார் படத்தை விடணும், படங்களை விடக்கூடாது. எனக்கு கூட ரொம்ப ஆசையா இருந்தது, ஒரு படமாச்சும் அவரோட அம்மாவா நடிக்கணும்னு. ஓகே. நைஸ். வாய்ப்பு இழந்துட்டேன், அது ஒண்ணு இருக்கு. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷ் சார் வந்து இஸ் ஆல்சோ டூயிங் வெல் இன் மூவிஸ். ஓகே. அதுவும் இல்லாம எனக்கு தோணல அவர் பாலிடிக்ஸுக்காக தான் அதை ஆரம்பிச்சிருக்காரா. நற்பணி மன்றம்னா மேபி ஃபேன்ஸ் வழியா நிறைய பப்ளிக்கு சேவை செய்யறதுக்காக இருக்கலாம். ஒரு பாயிண்ட் வரும்போது எல்லாருமே வாழ்க்கை என்னன்றது யோசிக்க ஆரம்பிப்போம். ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஒண்ணுமே புரியாது, எல்லாம் இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை இவ்வளவுதான், இதுதான், நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் அவங்க மன நிம்மதிக்காக நிறைய விஷயங்கள் நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. ஓகே. சோ அப்படியே கூட இருக்கலாம். மேபி ஹி இஸ் ஆல்சோ இன்டு ஸ்பிரிச்சுவல் திங், நிறைய ஈடுபாடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அவரோட ஃபேன்ஸும் ஒரு சொசைட்டி மாத்துறதுக்கு நம்ம பாலிடிக்ஸ்ல வரணும்ன்றது கிடையாது. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நானும் நீங்களும் கூட நிறைய நல்லது செய்யலாம் இல்லையா? நம்ம சர்க்கிள்ல எங்கெங்க முடியுதோ நம்ம செய்யலாம். அதுக்காக நம்மளுக்கு அந்த மாதிரி பாலிடிக்ஸுக்காக தான்ன்றது இல்ல. ஏன்னா ஒரு டைம்ல எல்லாமே பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி ஒரு லேபிள் ஆயிடுச்சு. நல்லது இந்த மாதிரி பண்ணும்போது பாலிடிக்ஸ்ல வர்றதுக்கு தான், இல்ல பாலிடிக்ஸ் பண்றவங்க நல்லது பண்றேன்ற பேர்ல தப்பு பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது அப்படியே இருக்காது, நல்லதுக்காக தான் நான் நம்புறேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். விஜய் சார் பத்தி பேசினாலும் கேட்கறேன். லைக் ஒர்க்கும் பண்ணிருக்கீங்க, அப்ப அஃப்கோர்ஸ் டப்பிங் டைம்ல பார்த்துருக்கிறது பேசியிருப்பீங்க. எனக்கு அவங்க கூட அவங்களோட மூவிஸ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்க உங்களுக்கு சொன்ன வேர்ட்ஸ்? இல்ல, டு பி வெரி ஃப்ராங்க், நான் விஜய் சாரை வந்து அவரோட ஹீரோயின்ஸுக்கு பேசியிருக்கேனே தவிர, அப்புறம் நண்பன்ற படத்துல ஒரு டாக்டர் கேரக்டரும் பண்ணியிருக்கேன், பட் அவரோட படம் தான். நான் இது வரைக்கும் மீட் பண்ணி அப்படி டைரக்டா இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சது இல்ல, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன், எப்படின்னாலும் அவரை பார்த்து விஷ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ரெகக்னைசேஷன் அப்படின்னா என்ன மேம் உங்க லைஃப்ல கிடைச்ச ஒரு அன்எக்ஸ்பெக்டட்?
எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான். ஓகே. எதையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆவேணும், இல்ல ஒரு ஒரு 5 ஸ்டேட் அவார்டு எனக்கு கிடைக்கணும், தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒரு வாட்டி ஆமா, கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டலி ஐ திங்க் அது வந்து தில் படத்துல லைலா மேம்காக. ஆமா ஆமா. ஸோ இப்படி எல்லாம் கிடைக்கும். நான் இப்போ வந்து தனுஷ் சாரோட அம்மா வரைக்கும் நான் நடிப்பேன்றது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் தான். ஓகே. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இது எனக்கு ஒரு பிளெஸிங் தான் நான் நினைக்கிறேன். ம். ஸோ மேபி இட்ஸ் ஆல் டெஸ்டின்டா இருக்கலாம் இல்லையா? இப்போ எத்தனையோ பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்க இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து ஒரு ஒரு வாய்ப்புக்காக தேடுறாங்க இல்லையா? ஒவ்வொரு ஆபீஸா போய் ஆடிஷன் கொடுத்து அப்படிலாம் நிறைய கஷ்டப்படுறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல எனக்கு கால்ஸ் வருது, டைரக்டர் வந்து அவங்களா சூஸ் பண்றாங்க இல்ல ப்ரொடக்ஷன்ல இருந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னு வரும்போது அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய பிளெஸிங். ஸோ எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான். என் லைஃப்ல நடந்தது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட், பட் ஆல் ஃபார் குட். ஓகே. உங்ககிட்ட அதிகமா கேட்கக்கூடிய ஒரு டைலாக், எல்லாருமே அதிகமா வந்து மேம் இந்த வாய்ஸ் பேசி காட்டுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடிய டைலாக்கா என்ன டைலாக்? டயலாகா கேட்க மாட்டாங்க, இந்த குழந்தைங்க மாதிரி பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அது நான் நிறைய பாத்திருக்கேன். நிறைய எல்லா இடத்துலயும் அது வந்து நான் நிறைய பேபி ஷாலினி ஷாம்லி நிறைய குழந்தைங்களுக்கு பேபி அஞ்சுக்கு எல்லாம் மலையாளத்துல நிறைய பேசுவாங்க. சோ அத வந்து அந்த மாதிரி வாய்ஸ்ல பேசுங்களேன் அப்படின்னு நிறைய இடத்துல கேட்பாங்க. ஓகே. சோ அந்த ஒரு விஷயம் டயலாக்ஸும் கேட்பாங்க. பட் என்னன்னா டயலாக்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த பிக்சர் வேணும், டயலாக்ஸ் பை ஹார்ட் பண்ணணும், அந்த டயலாக்ஸ் ஞாபகம் இருக்கணும். சோ அதனால இது ஈஸியா போச்சு அப்படின்றதுனால அதனால சரிங்க நீங்க எதை கேளுங்க நான் பதில் சொல்றேன்னு சொல்லிடுவேன். அப்படி ஓகே. ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே வாய்ஸ் உங்களோட வாய்ஸ் தான். ஸோ டைலாகா நான் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த ஃப்ளோல போயிடுறது. I'll try. ஓகே டன் மேம். ஸோ மேம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸா என்னென்ன மேம் இருக்கு? ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் படங்கள் வெயிட்டிங்ல இருக்கு. இப்போ கெட்ட குஸ்தி 2 ரிலீஸ் ஆச்சு. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் சூர்யா சார் படம். அதுல ரவீனா டண்டன் அவங்க மேடத்தோட அம்மாவா நடிச்சிருக்கேன். சின்ன ரோல் தான், பட் இருந்தாலும் ஒரு பெரிய படத்துல ஒரு நல்ல படத்துல இது. அப்புறம் எவிடன்ஸ் ஒரு படம் சசிகுமார் சாருக்கு அம்மாவா ரஞ்சித் டைரக்ட் பண்ணிருக்காரு, ஆர்பிஎம் பேரு. அது இட்ஸ் a பியூட்டிஃபுல் மூவி. அது எக்ஸ்பெக்டிங் ஃபார் ரிலீஸ். அதுக்கப்புறம் புல்லெட்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். புல்லெட் இவங்களோட என்எஸ்ஐ பாண்டியனோட. ஆமா கரெக்ட். அந்த படத்தோடைய அதுல ஹீரோயினோட அம்மாவை பண்ணிருக்கேன். நைஸ். ஹீரோயினோட அம்மாவா விக்ராந்தோட அம்மாவா ஞாபகம் இல்ல. ரொம்ப நாளா பண்ணி சின்ன ரோல் தான், அவ்வளவு ஞாபகம் இல்ல. சோ அதுவும் வெயிட்டிங்ல இருக்கு. அப்புறம் சிம்பு தேவன் சார் டைரக்ட் பண்ண ஒரு படம் விமல் அவரோட அம்மாவா ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஜெய் அவரோட படத்துல ஒரு பாட்டியா நடிச்சிருக்கேன். அவரோட பாட்டி கிடையாது, அந்த ஹீரோயினோட பாட்டியா. ஓகே. அப்புறம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை கிஷோர் ராஜ்குமார். கரெக்ட். எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷன். அவர் படத்துல இந்த அண்ணாபென் மலையாளி அவங்களோட அம்மாவா நடிச்சிருக்கேன். அதெல்லாம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங். சூப்பர். அப்புறம் ஹேமந்த்னு ஒரு டைரக்டர் படம் இப்போ கொடைக்கானல்ல ஷூட் நடந்தது, இன்னும் கண்டினியூஷன் இருக்கு. அது வந்து சுந்தர் சி சாரோட அம்மாவா பண்றேன். அப்படி கொஞ்சம் மலையாளமும் இருக்கு. சூப்பர். நல்ல லைனப்ஸ் அடுத்தடுத்து பார்த்தா நீங்க சொன்ன எல்லாமே ஒரு வண்டர்ஃபுல், எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு லைனப்ஸ் தான். ஸோ அதுல நீங்க இருக்கீங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு இந்த டயட்டோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு ஏதாவது டயட்டஸ்? எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி மணிரத்ன சார் நம்ம ஆசைதான் பட முடியும். ஸோ அப்படின்னு இல்லை எல்லாம். எனக்கு என்னன்னா நான் ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. டப்பிங்ல ஏதோ கொஞ்சம் இது பண்ணியிருக்கேனே தவிர ஐ எம் நாட் அ வெரி பிக் ஆர்டிஸ்ட். கிரேட். ஸோ அவங்க எழுதுற கதையிலயோ இல்லை அவங்களுடைய கேரக்டர்ஸ்க்கு நான் சூட்டபிள்னு அவங்க ஃபீல் பண்ணி ஹோல் ஹார்ட்டடா அவங்க என்ன கூப்பிட்டாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. அது இந்த டைரக்டர் சின்ன டைரக்டர் பெரிய டைரக்டர்னு அப்படின்னு கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற ஆசை மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ஆசை இருக்கு பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னா. ஆனா யார் கூட ஒர்க் பண்ண ஐ எம் ஹாப்பி provided they are happy with my performance and my அந்த கேரக்டருக்கு நான் 100% சூட்டபிளா இருக்கணும் இல்லையா? சோ அப்படின்னா ஐ எம் ஹாப்பி. கண்டிப்பா. ஆனா இப்ப மதர் ரோல் அப்படிங்கும்போது ஒரு படத்துல மதர் ரோல் பண்றோம், அகைன் இன்னொரு படத்துல மதர் ரோல் பண்றோம். ஓகே லேண்ட்ஸ்கேப்பா எல்லாமே சேஞ்ச் ஆகுது. பட்
பர்சனலா நம்ம இந்த கொஞ்சம் எஃபர்ட் இந்தந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அது என்னவா இருந்திருக்கும்? அம்மா பண்றதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாமே, நானும் ஒரு Okay. அப்பா தானே. சோ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அந்த புரியுது. கேரக்டர் கொஞ்சம் ரூடா இருக்காங்களா, இல்ல ரொம்ப சாதுவா இருக்காங்களா, ரொம்ப அப்பாவியா இருக்காங்களா, அந்த மாதிரிதான் ஒரு ஒரு நம்ம நீங்க ஸ்ட்ரிக்ட்டா வீட்ல? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இல்ல. நானே எனக்குள்ள இன்னும் அந்த குழந்தை சாகாம இருக்கு. Of course. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆமா. சோ பாட்டியா பண்ணிருக்கேன். இப்போ ம். தம்பி ராமையா சாரோட அம்மாவா அந்த TN ஆமா, 2026 ஆமா, ஆமா, படம் ஆமா. வந்தது, அவரோட அம்மாவா பண்ணிருக்கேன். அது முன்னாடியே மணியார் குடும்பத்திலயே அவரோட அம்மாவா நடிச்சிருக்கேன். So அது பாட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்ல ஆமா. பாட்டி தான். அப்புறம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். மலையாளி டைரக்டர் தான், ராஜு சந்திரான்னு. அதுல வந்து ஒரு சன்னியாசியா இல்ல சித்தர் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னோட ஃபுல் ஜடை வச்ச மாதிரி ஒரு பைத்தியமா ஒரு ஒரு மாதிரி Illusionல இருக்கா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஓகே. ஸோ அது வந்து இப்போ ஃபாரின்ல எல்லாம் அந்த OTT-ல வந்துச்சு. இங்க ஸ்டில் yet to come. Okay. OTT-ல ரிலீஸ் ஆகல. சூப்பர். அது வந்து ரொம்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். நைஸ். அது ஆமா. இப்போ சுந்தர் சி சாரோட படத்துலயே கொஞ்சம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாம் வேற மாதிரி ஒரு ஹாரர் ஃபில்ம் அது. ஓகே. அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பேயா வரீங்களா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே. நாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நைஸ் நைஸ் நைஸ். அப்புறம் இன்னொரு படம் கிஷன் தாஸ் ஹீரோவா நடிக்கிற ஒரு படத்துல அவருக்கு பாட்டியா பண்றேன். ஓகே. ஆமா. சோ அந்த ஒரு படமும் ஆன்கோயிங்ல இருக்கு. சூப்பர் மேம். மேம் டப்பிங் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அட்வைஸா நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்வால்வ் பண்ணி 100% அதுல டெடிகேட் பண்ணி அதை லவ் பண்ணி பண்ணுங்க. அப்ப வந்து நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். அந்த கேரக்டர்ஸ்க்கு யாரோ டப் பண்ண மாதிரியும் தெரியாம இருக்கும். ஓகே. நம்ம டப்பிங்ன்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மைக்கு முன்னாடி வரும்போது இங்க த்ரோட்டை பிடிச்சு வேற மாதிரி ஒரு மாடுலேஷனை ஃபார்ம் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ தட்ஸ் அ ராங் லேர்னிங். அது அவங்க எங்கெங்கேருந்தோ தப்பா கத்து இருக்காங்க. ஸோ என்னோட டப்பிங் ஃபிலிம்ஸுக்கு நான் ஆர்டிஸ்ட் வரும்போது கூட அங்கதான் நிறைய டக்கு நடக்கும். ஓகே. ஓகே. நான் வந்து இந்த மொழிமாற்ற படங்கள் பண்ணி கொடுக்குறேன், டப்பிங் டைரக்ட் பண்ணி கொடுக்குறேன். சோ அப்ப நிறைய பேரு அவங்க நினைக்கிறாங்க அவங்க பண்றது கரெக்ட்னு. ஓகே. அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அவங்க எங்கேருந்தோ ஒரு ராங் லேர்னிங் பண்ணிட்டு ஏன்னா அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெயிட் ஃபிலிம்ஸ்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸ்ட்ரெயிட் ஃபிலிம்ல நம்ம பேசும்போது ரொம்ப இயல்பா கரெக்டா இருக்கணும். இவங்க இந்த யூடியூப் ஃபிலிம்ஸ், டப்பிங் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல தேர் வெரி பிஸி. கூப்பிட்டா கூட 1 hour 2 hours தான் அவங்களுக்கு கிடைக்கும். தேர் வெரி வெரி பிஸி. பட் ஆனா வந்து பேசும்போது என்னால ஜீர்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு. ஓகே. சோ அந்த மாதிரி ராங்கா கத்துக்காதீங்க. சீனியர்ஸ் கிட்ட வேணா அட்வைஸ் எடுத்துக்கோங்க. இல்ல இது இப்படி இருக்கு, இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பார்த்து எனக்கு என்னன்றது கரெக்ஷன் சொல்லுங்க. அந்த அந்த ஒரு ஓப்பன்னஸ் இருக்கணும். ஓகே. எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி இருந்துட்டா நம்ம வந்து we can't கரெக்ட். grow. கரெக்ட். So be humble, be simple, learn the craft, 100% டெடிகேஷனோட சின்சியரா பண்ணுங்க. அது வந்து நம்ம காசு இவ்வளவு தானே கொடுக்குறாங்க, என்னத்துக்கு அது போறோன்ற மாதிரி வைக்க கூடாது. காசு கொடுக்குறாங்களோ இல்லையோ நீ ஒத்துக்கிட்டு தானே போயிருக்க. ஸோ காசு இல்லைன்னா கூட டூ யோர் ஜாப் வெல். கரெக்ட். அதனால அந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி இருந்ததுன்னா டெஃபினெட்லி தே கேன் கம் அப் இன் லைஃப். நைஸ் நைஸ் நைஸ். சூப்பர் மேம். ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த படங்களுக்காக நாங்க காத்திருக்கோம். தொடர்ச்சியா இந்த இனிமையான வாய்ஸும் அழகான நடிப்பையும் பார்க்கறதுக்காக எப்போதுமே நாங்க இருப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி மேம்.